Hi friends, welcome to Tech Support Tamil. Friends, நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ணோம். அதில் நீங்கள் ஸ்க்ரீன் பார்க்குற மாதிரி நோ bootable device, insert boot disk and press any key அப்படின்னு வந்து நிற்குது. நம்ம ஏதாவது கிளிக் பண்ணலாம், இதில் ஏதாவது கீயை வந்து ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீயை வந்து ப்ரெஸ் பண்ணால் அந்த வேர்ட்ஸை ரிப்பீட்டடாக அப்படியே வந்து நிறைய வந்துகிட்டே இருக்குது. இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணதான் வெளில பார்க்க போகிறோம். இது சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நோ bootable டிவைஸ், அதாவது பூட் பண்ணுற டிவைஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம லேப்டாப்பில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்ட் ஆகிடலன்னு தான் அர்த்தம். அப்போ நம்ம ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் ஹார்ட் டிஸ்கில் எதுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது, எப்படி டிஸ்கனெக்ட் ஆச்சு தான் நம்ம யோசிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது நம்மளுக்கு 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிஸ்க் வந்து சரியாக கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம், அதனால் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் கரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைப்பு. இதுலேயே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இது யாருக்கெல்லாம் ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யாராவது கடைசியாக ஹார்ட் டிஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் போட்டிருப்பீங்க, இல்லை ஹார்ட் டிஸ்க் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எப்போயாவது ரேராக வரும். அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் கனெக்ட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். நமக்கு ஃபஸ்ட் டைப்லேயே பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து ஆன் ஆகிடுச்சு. செகண்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், அதாவது கரப்ட் ஆகிட்டு இருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் அந்த மாதிரி வந்து இது வரையும் பார்த்ததில்லை, இருந்தாலும் சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைப்பில் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகலை அப்படின்னா, நீங்கள் இந்த ஹார்ட் டிஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஹார்ட் டிஸ்க்கை போட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் தான் ஃபால்ட்டா இல்லை அதில் கேபிள் ஃபால்ட்டான்னு கண்டுபிடிச்சிடலாம். எது கேபிளை பற்றி இப்போ சொல்கிறேன்னா, இதுதான் நம்ம 3ஆவது டைப்பு. கேபிளில் ஏதாவது ஃபால்ட் இருந்தால் கூட, அதாவது அந்த ஜாயிண்ட் கேபிள் இருக்குல்ல, ஹார்ட் டிஸ்க் கூட நம்ம லேப்டாப் வந்து மதர் போர்டை வந்து கனெக்ட் பண்ணுற கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. உங்கள் லேப்டாப்லேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.